ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட அநேக காரியங்களில் நம்ம சோர்ந்து போயிட்டோம். அநேக காரியங்களில் ஆண்டவர் ஏன் தான் என்னை இப்படி வச்சிருக்கிறாரோ, ஒவ்வொரு நாளும் கூட நான் பயந்து பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன். கணவன் நிமித்தம் பயப்பட வேண்டியிருக்கிறது, பிள்ளை நிமித்தம் பயப்பட வேண்டியிருக்கிறது, இந்த நாளில் உறவினர்கள் நிமித்தம் நான் பயப்பட வேண்டியிருக்கிறது, கடன்காரர்களுடைய நிமித்தம் நான் பயப்பட வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி எனக்கு தெரியலை. ஆண்டவரே ஏன் தான் ஒரு பொழுது விடுகிறதோ என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு இருக்க அந்த பலன் போதும் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் கூட அருகில் கடந்து வந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் உங்களுக்கு துணை நின்று உங்கள் காரியத்தை அவர் நடத்தி கொடுக்க போகிறார். அவர் தான் துணை நின்று நடத்தணும், வேற இந்த மனுஷன் உங்களுக்கு நடத்த முடியாது. வாசிக்கிறேன் கேளுங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலரை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இந்த இடத்துல பார்க்கிறோம், உனக்கு இருக்கிற பலத்தோடு நிற்போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கு ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்கிறதுன்னு எனக்கு தெரியலை, இந்த மனுஷன்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலை. இவ்வளோ நாட்கள் நான் வட்டிக்கு அவ்வளோ பணம் கொடுத்துருக்குறேன், என் அசல் அப்படியே இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை. அந்த மனுஷன் பொல்லாதவனாக இருக்கிறான், அவன்கிட்ட நான் எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் யோசித்து கொண்டு இருக்கீங்க இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் அனுப்புகிறவர் நான் அல்லவா. நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுங்க. ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் போய் பேச போகிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, அந்த மனுஷனுடைய கண்கள் எனக்கு தயவுடைக்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து அவங்களோட பேசும்போது அங்கே ஒரு பெரிய விடுதலை கடந்து வரும். ஏன்னா அனுப்புகிற தேவன் அவர் தான். உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீங்கள் காரியங்களை செய்யுங்க. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த காரியத்தை குறித்து, என்னுடைய பிள்ளைங்கிட்ட கூட நான் வாயை திறந்து பேச முடியல, என் கணவன்கிட்ட எனக்கு வாயை திறந்து பேச முடியலை, நான் வேலை பார்க்குற இடத்துல என்னை மேனேஜர்கிட்ட வாயை திறந்து பேச முடியலை, நான் இந்த நாளில் அப்படி ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி யோசிக்கிங்க இல்லையா? இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிச்சிட்டு அவங்கக்கிட்ட போய் உங்கள் மனசை திறந்து பேசுங்க. அந்த பேசுகிற காரியத்தில் தேவன் உங்களுக்கு துணை நின்று உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருப்பார். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இதற்காக நீங்கள் அழுது அழுது ஒவ்வொரு வருடங்களும் கடந்து போகிறது தவிர அதற்கு முடிவே இல்லாத ஒரு சூழ்நிலைங்க தவித்து கொண்டு இருக்கலாம். இந்த நாட்கள் கடன் பிரச்சனை நிமித்தம், வேலையின் நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம், கணவன் நிமித்தம், மனைவி நிமித்தம், பெற்றோரின் நிமித்தம் உங்களுடைய ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாம் அப்படியே உங்களுடைய இருதயத்தில் புதைச்சி போட்டுட்டு அழுது நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் அவங்ககிட்ட வாயை திறந்து அன்போடு கூட, இத்தனை வருடங்களும் நான் இவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறேன், என்னை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போது கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தை திறக்க பண்ணுவார். இந்த நாளிலே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த காரியத்தை குறித்து பேசுகிறதுக்கு ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். இந்த நாட்டில் ஒரு இடத்துல தவறு நடக்கும்போது அந்த தவறை சுற்றி காட்டும்படியாக ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். நீங்கள் பயப்படாமல் தைரியமாக பேசுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். இந்த நாளில் எந்த காரியத்தில் நீங்கள் பேசணும்னு சொல்லி நினைக்கிங்களோ அந்த காரியத்தை பேசும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு விடுகிறார். நீங்கள் பயப்படாமல் தைரியமாக பேசுங்க. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மகிமையான காரியத்தை செய்வார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் தைரியமாக பேசும்போது ஒரு மனமாற்றம் வரும். உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் வரும். உங்களுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் வரும். உங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் வரும். இன்றைக்கு தைரியமாய் நீங்கள் பலத்தோடு கூட கடந்து செல்லும்போது ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்து உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளில் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை என்ன காரியத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி சித்த வைத்து
வைத்திருக்கீங்களோ, எந்த காரியத்திற்காக பலத்தோடு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி சித்தம் வைத்திருக்கீங்களோ, அந்த காரியத்தை நீர் அப்படியே செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. அவர்கள் வாயோடு வாயை இருந்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு வல்லமையின் ஆவியானவர் இந்த நாளிலே அவர்களுக்காய் கடந்து சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாள் அவர்களை தெளிந்த புத்தியோடு கூட ஆண்டவரே, அப்பாவை துதிக்கிற சோத்தரிக்கிற ஆண்டவரே, அன்போடு கூட மற்றவர்களோடு பேசி அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி ஆண்டவரே, இந்த நாளிலே வாழும்படியான கிருபையும் அனுக்கிரகத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, என்னென்ன காரியத்தை இவர்கள் நினைத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை அப்படியே நீர் வாய்க்க பண்ணி அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அப்பா நீர் உயர்த்தப்படுறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மட்டுமே இப்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.